ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? சரி வாங்க நம்ம இன்னைக்கான கடைக்குள்ள போகலாம். இன்னைக்கான கடை பேர் மேஜிக் ட்ரீ. பெல்லந்தா அவங்க அம்மா கூட ஒரு காட்டுக்கு பக்கத்தில் இருந்தா. அந்த காட்டுக்குள்ள நிறைய பழங்கள் பிளான்ட்ஸ்ன்னு நிறைய இருக்கும். ஒரு நாள் அவங்க அம்மா பெல்லந்தாவை அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு பழங்கள் பறிச்சுட்டு வர சொன்னாங்க. பெல்லந்தா காட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய பழத்தை தேடினான். ஆனால் அவளுக்கு எதுவுமே அவ்வளோவா ஃபேவரட்டாக இல்லை. ஆனால் ஒரு மரத்தை பார்த்த உடனே அவள் அந்த மரத்துலேருந்து தான் பறிக்கணும் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. அந்த மரத்துலேருந்து அவள் பறிக்க போகும்போல அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. யாரோ அவள்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அவள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு அந்த மரம் தான் அவள்கிட்ட பேசுச்சுன்ட்டு. அந்த மரம் சொல்லிச்சு, ஹாய் பெலிந்தா, நான் தான் மேஜிக் ட்ரீ. நீ என்னோட பழத்தை சாப்பிட்டீன்னா ஒரு பறவை ஆயிடுவ அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட உடனே பெலிந்தாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம என்ன பழத்தை சாப்பிட்டுட்டு பறந்து போயிட்டோன்னா அப்புறம் யாரும் நம்மளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவள் யோசிச்சா. அப்போ தான் அந்த மேஜிக் ட்ரீ திரும்பி சொல்லிச்சு, ஆனால் பெலிந்தா, நீ இந்த பழத்தை நிறைய சாப்பிட்டீன்னா உன்னால் திரும்பி ஹியூமனாக ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் பெலிந்தா அது எதையுமே கேட்காம நிறைய பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு பறவை ஆயிட்டா. அவள் ஜாலியாக பறந்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு பெரிய ஈகிள் அங்கே வந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த ஈகிள் அவள் பின்னாடியே வந்துச்சு. அவளும் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக பறந்தாலும் அந்த ஈகிள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மேஜிக் ட்ரீயை தேடிக்கிட்டே இருந்தா. ஆனால் அவளுக்கு கிடைக்கல. அப்போ நான் திடீர்னு பார்த்தா அந்த மேஜிக் ட்ரீ அங்கே இருந்துச்சு. அவள் அந்த மரத்து மேலே போய் உக்காந்துட்டு, ஐ எம் சாரி, நான் நிறைய பழம் சாப்பிட்டுட்டேன், அதனால என்னை மாற முடியல அப்படின்னு சொன்னான். அந்த மேஜிக் ட்ரீ அவளுக்கு ஒரு பழத்தை காமிச்சு அந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு. அவளும் டக்கு டக்குன்னு அந்த பழத்தை சாப்பிட்டா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவள் திரும்பி நார்மலாக மாறிட்டா. அப்போ தான் அந்த மேஜிக் ட்ரீ அவள்கிட்ட கேட்டுச்சு, எதுக்கு நீ நிறைய பழம் சாப்பிட்ட அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவள், என்னை மன்னிச்சிரு, நான் இப்படி பறந்து போயிட்டேன்னா யாருமே எனக்கு என்ன வேலையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே அந்த மேஜிக் ட்ரீ சொன்னிச்சு, உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவர் கிடச்சிச்சின்னா அதை தப்பாக பயன்படுத்தக்கூடாது, ஏதாவது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே பெலிந்தாக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அவள் அந்த ட்ரீ கிட்ட, ஐ எம் வெரி சாரி, நான் இனிமேல் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அந்த ட்ரீக்கு பாய் சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போனான். அவள் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா அழுதுட்டு இருந்ததை பார்த்தா. அவங்க அம்மா அவளை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பெலிந்தா போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அம்மாட்ட சொன்னான். அதுக்கு அவங்க அம்மா, இந்த மாதிரி நீ எப்பவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து பெலிந்தா அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி என்ன தப்பான விஷயமும் பண்ணாமல் ஹாப்பியாக இருந்தா. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஏதாவது பவர் கிடச்சிச்சின்னா அதை எப்போவுமே தப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ஏதாவது நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.